வெனிசுலா அதிபரை வந்து ட்ரம்ப் குறி வச்சிருக்காரு. ஏன் குறி வச்சிருக்காரு அப்படின்னா, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சுருக்கமாக பார்த்துருவோம். வெனிசுலா நாடை வந்து கைப்பற்றுது அமெரிக்கா. எதுக்காக கைப்பற்றுது அப்படின்னா, பணவீக்கம் நடந்துட்டு இருக்கு. பணவீக்கம் எப்படி வருது அப்படின்னா, ஆர்டிஃபிஷியலா உருவாக்குறோம். அமெரிக்காட்ட இப்ப பேரல், அதாவது ஆயில் பேரல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல இருந்து வாங்க முடியாது, நிறைய பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்கான். அதை விட ரஷ்யாட்டையும் வாங்க முடியாது. ஸோ அவன் வந்து ரஷ்யாட்ட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அவன் அடுத்த கட்ட நகர்வு என்ன பண்றான் அப்படின்னா, அவனால எதெல்லாம் டார்கெட் பண்ண முடியுமோ, யாரெல்லாம் கார்னர் பண்ணி பிடிக்க முடியுமோ அந்த நாடுகள் இருக்க ஆயில் ரிசோர்ஸ் எல்லாம் அட்டையை போடுறான். இந்த வெனிசுலா ஏன் பிடிக்கிறான் அப்படின்னா, வெனிசுலாட்ட 303 பில்லியன் பேரல்ஸ் இருக்கு ஆயில் ரிசோர்ஸ். ஸோ இந்த ஆயில் ரிசோர்ஸ் ஆட்டையை போட்டா அப்படின்னா அமெரிக்கா இன்னும் கொஞ்ச நாளைக்கு பயங்கரமா வாழ முடியும். ஏன் அப்படின்னா, அமெரிக்கா பெட்ரோல் டாலர் கணக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பெட்ரோல் வச்சுதான் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் எழுப்பப்பட்டிருக்கு நம்ம அமெரிக்கா பொறுத்த வரைக்கும். அமெரிக்கா இப்போ சாம்ராஜ்யத்தில் டாப்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பெட்ரோல் டாலர். அதாவது இந்தியாவா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், ஏதோ ஒரு நாடு, யூரோப் கண்ட்ரிஸா இருக்கட்டும், எந்த கண்ட்ரில இருந்து பெட்ரோல் வாங்கணும்னாலும், எந்த நாட்டுல இருந்து வாங்கலாம்னாலும் இவங்க கிட்ட இருக்க அமெரிக்கா டாலரை வாங்கி அந்த நாட்டுகிட்ட கொடுத்து அந்த நாட்டுல இருந்து அதை வாங்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு எழுதப்படாத சட்டத்தை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கான். இதனாலதான் அமெரிக்கா வேற லெவலில் டாப்ல இருக்கு. இப்போ உலகத்திலே அதிகமா இருக்கு ஆயில் ரிசோர்ஸ் யார்ட்ட இருக்கு, பேரல்ஸ் யார்ட்ட அதிகமா இருக்கு அப்படின்னா வெனிசுலாட்ட இருக்கு. இவனை நேரடியாக அடிச்சோம் அப்படின்னா நீங்க எல்லாம் கேள்வி கேட்டுருவீங்க. ஸோ அதுக்காக அவன் நாட்டுக்குள்ள பஞ்சாயத்தை உருவாக்கி, கிளர்ச்சியை உருவாக்கி, பல விஷயங்களுக்கு பணம் நெருக்கடியை உருவாக்குறான். அமெரிக்கா டாலர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு கேம் ஆடி அவனுக்கு கையிருப்பு இல்லை. ஸோ இப்போ கையிருப்பு அமெரிக்கா டாலர் இல்லை அப்படின்னா அவனுக்கு பணம் கம்மியாகும். பணம் அதை பொருளாதார வீழ்ச்சி தானாகவே வைக்கிறதுக்கான வேலையை பார்த்து விட்டு அங்க பணவீக்கம் அதிகமாயிருச்சு. மக்கள்கிட்ட அன்றாடம் வாங்கும் தொகை கம்மியாயிருச்சு. ரொம்ப ப்ராப்ளத்தை சிக்கிறாங்க. இதை பயன்படுத்தி அமெரிக்கா காப்பாற்ற உள்ள வரேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா அங்க என்ன சொல்ல வருது அப்படின்னா, அங்க இருக்க ஆயில் ரிசோர்ஸ் தோல்வி அடைஞ்சிருச்சு, ஆயில் பிசினஸ் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவன் உள்ள புகுந்து அந்த ஆயில் பிசினஸ் ஆட்டையை போடுறான். இந்த ஆயில வச்சுதான் அவன் மோனோபொலி பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆயில் நமக்கு கிடைக்காது, அப்ப அவன் ஆட்டையை போட்டு தான் புடுங்கணும்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு நசுக்கி மிதிச்சு அவன் ஆட்டையை போடுறான். இவன் தான் வல்லரசு, உலகத்துக்கே சவால் விடக்கூடிய மிகப்பெரிய தலைவன் சொல்லக்கூடிய ட்ரம்ப் இதை தான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ இவ்வளவு பெரிய உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ட்ரம்ப்பே இதை பண்றாப்ல அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டில் இருக்க அதிபர்களும் தலைவர்களும் பண்ணக்கூடிய வேலை என்னன்னு உங்களுக்கு புரியுதா? பெட்ரோல் டாலர்ன்றது எவ்வளவு பெரிய முக்கியமான மோனோபொலின்றது தெரியுதா? இவங்க பண்ற அரசியல் எவ்வளவு சீப்பானதுன்றது புரியுதா? அந்த சாதாரண அதிபர் தூக்கிட்டான்னு நினைக்கிறாங்க. அந்த அதிபர் ஒரு பப்பட்ஸ். தூக்குன வெனிசுலாவோட அதிபர் இருக்காருல்ல, அவர் ஒரு பப்பட். ஆனால் அங்க நடக்கிற அரசியல்ன்றது வந்து உலக மக்களுக்கே ஒரு மலைக்கக்கூடிய விஷயம், ஏமாற்றக்கூடிய விஷயம். இவன் டாப்ல இருக்கணுன்றதுக்காக யாரை வேணா எப்ப வேணா மிதிப்பேன், எனக்கு கேட்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமிர்ல தெரிகிற ஒரு நாடு தான் அமெரிக்கா. இதை நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு தெரியாது, உலக அரசியல் என்னன்னு தெரியாது, வேர்ல்டு வார் வரப்போறது எதுக்காகன்னு தெரியாது. ஏன்னா இந்தியன் ஓஷன்லயும் ஒரு ஆயில் ரிசோர்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்தியன் ஓஷன் தான் அடுத்து 3ஆம் உலகுக்கான பிளாட், அதாவது ஆடுகளம். ஸோ அந்த ஆடுகளத்தில் அவங்க இறங்கி ஆடும் போது யார் பாதிக்கப்பட போறா அப்படின்னா நீயும் நானும் தான், தென்னிந்திய மக்கள் தான். ஸோ இதை புரிஞ்சுக்கல அப்படின்னா வெனிசுலா அதிபர் ஏன் கைப்பற்றுறாங்கன்றது தெரிஞ்சா ஆயில் சம்பந்தப்பட்ட ரகசியம் உங்களுக்கு தெரியும். அந்த ஆயில் சம்பந்தப்பட்ட பிசினஸ் தெரிஞ்சாதான் இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஆயில் பிசினஸ் தெரியும். அடுத்தவன் சாகர் மாலா திட்டம், அப்புறம் முத்துமாலை, அப்புறம் சில்க் ரோடு, இதெல்லாம் எங்க இருந்து நிக்குது அப்படின்னா இந்தியன் ஓஷன்ல. அப்போ 3ஆம் உலகப் போர் எங்க நடக்க போகுது?